குட் ஈவினிங். சொல்லுங்களேன், டிஆர் கிளாஸ்ல என்ன எதிர்பார்த்து நீங்க போட்டீங்க? என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் வேணும்னு எதிர்பார்த்து போட்டீங்க? ஆக்சுவலா கான்சென்ட்ரேஷன் மெயின். அது இல்லாம குறும்பு ஃபர்ஸ்ட் அடங்கணும் அப்படின்ட்டு எல்லா விஷயமே வந்து நல்லா பிரைட்டா வரணும் அப்படின்னு அதுதான் காரணம். டிவியே எப்ப பாரு வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது. அப்ப இப்ப நான் கொஞ்சம் வெளியே நம்மளா கம்பல் பண்ணி போய் விளையாடு அப்படின்னு புஷ் பண்ணி விட்டாதான் போவான். சரி, அதனால அந்த டிவி கேம் இது தவிர்த்து ரொம்ப அட்ராக்ஷன் இருந்துச்சு. ஸோ இதுதான் குறும்பு. ஓகே, ஸோ இது ரெண்டு கான்சென்ட்ரேஷனும் இந்த குறும்பும் குறையணும் அப்படிங்கிறத மெயின் தேவையா இருந்தது. போட்டு எவ்வளவு நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சது? கிளாஸ் போய் ஒரு 2 months 3 months ஆச்சு. லாஸ்ட் எக்ஸாம்ல கொஞ்சம் நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ ஒரு 1.5 months எனக்கு வந்து அவனுக்கு ஒரு டிஃபரன்ஸ்னே என்னால கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா அதுக்கப்புறம் வந்து அவன் கிட்ட நல்ல சேஞ்ச் இருந்தது. ஓகே, என்ன சேஞ்சஸ் வந்து முதல்ல நீங்க பாத்தீங்க? அவன் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா எல்லாத்துக்கூடயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுற பையன் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா ஈவன் வீட்டுக்காக கெஸ்ட் வந்தாலும் போய் வந்து வீட்டுல உள்ள ரூம்ல போய் ஒளிஞ்சுப்பான். இப்போ வந்து யாராவது வந்தாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ல போய் ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கிறது எல்லாமே பண்றான். அப்படிங்க எல்லாத்துக்கூடயும் நல்லா பேசுறாங்க. ஈவன் என்னோட ஆபீஸ் கொலீக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்த பவனுக்கு இப்போ ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, சோ அவங்களே அந்த டிஃபரன்ஸை ஃபீல் பண்றாங்க. கொஞ்சம் ஆக்டிவா இருக்கு. அப்படி அந்த ரெஸ்பெக்ட் என்ன லாஸ்ட்ல வந்து போங்க வாங்க அப்படிங்கிற இது வராது. ஆமா இல்ல அந்த மாதிரி தான் ஆன்சர் வரும். இப்போ வந்து எது சொன்னாலும் ஆமாங்க ஆண்டி ஆமாங்க அங்கிள் அவனே அதை சேர்த்து சொல்றான். பிஹேவியர்ல வேற என்ன மாற்றங்கள் பாக்குறீங்க? கொஞ்சம் காமாவே இருப்பாங்க, கொஞ்சம் போல்டா இருக்கான், கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கான். சோ காமா இருந்தது, அது நல்ல ஆக்டிவா சுறுசுறுப்பா இருக்க மாதிரி இருக்கு. அந்த டிவி பாக்குறது ஃபர்ஸ்ட் கட் ஆயிடுச்சு. டிவி வந்து ஒரு 4-5 ஹார்ஸ்னாலும் அங்கேயே உட்கார்ந்துட்டு பார்த்துட்டே சேனல் மாத்தி மாத்தி பாப்பாங்க. கார்ட்டூன் மட்டும் தான். ஓகே ஓகே, ஸ்டாண்டர்டா கார்ட்டூன். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அந்த டிவி பார்க்கிறது சுத்தமா போயிடுச்சு. ஒரு 1/2 an hour ஒரு 20 minutes பாக்குறான். அப்புறம் அவனா கீழே போய் விளையாட ஆரம்பிச்சிடுறான். படிப்புல எப்படி? படிப்புல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஈவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இப்போ 4th போயிட்டு இருக்கான் பிள்ளைங்க. 3rd வரைக்குமே வந்து பேப்பர்ஸ் நான் போய் பேரண்ட்ஸ் மீட்டிங் கூப்பிட்டாங்கனாலே ஐயோ என்ன பண்ணிருக்கானோ அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா क्वेश्चनல எதுவுமே ஆன்சர் இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா 10 out of 9ங்க நியர் பை அந்த 9.5 8க்கு கம்மியா வாங்குறதே இல்ல. அந்த ஃபர்ஸ்ட் டிசிப்ளினா நீங்க பாக்குறது இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி. ஓகே, வேற? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியாயிட்டாரு, பதில் வராது அப்புறம் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் என்கிட்ட இல்லைனாலும் வெளியில போகும்போது நான் அந்த டிஃபரன்ஸ் வந்து ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அவன் வந்து அடுத்தவங்களோட எப்படி பேசுறான், அவங்க கேக்குறதுக்கெல்லாம் கரெக்டா பதில் சொல்றான். இப்போ ஒருத்தவங்களுக்கு முடியலன்னா அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்றான். இப்போ வந்து அகாடமிக் வைஸும் சரி, அவன் பர்சனலாவும் சரி, எல்லாத்துலயுமே நல்லா அச்சீவ் பண்றாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இது பண்ணு இது பண்ணணும் அப்படின்னு சொன்னாதான் பண்ணுவாப்ல. இப்ப வந்து ஹோம்ஒர்க்ஸ் ஆகட்டும், டெஸ்ட் இருந்தது அப்படின்னா நான் வர்றதுக்கு ஆபீஸ்ல இருந்து வர்றதுக்கு முன்னாடியே முடிச்சு வச்சுட்டு, அப்படி இல்ல ஒரு 1/2 an hour டைம் கொடுத்தேன்னா முடிச்சுட்டு எழுதி காட்டிடுவாப்லைங்க. முதல்ல அப்படி எல்லாம் இல்ல. முதல்ல வந்து பண்ணுவாப்ல, பட் இருந்தாலும் இப்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். சரி, அப்ப மெமரி சைடு எல்லாம் எப்படி இருக்கு? மெமரி பரவாயில்லைன்னா ஜாஸ்திங்க. கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவானா? ஓகே கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு, கொஞ்சம் டெவலப்மென்ட் பண்ணா. ஓகே ஓகே. ஸோ மெமரி சைடு நல்லா இருக்குங்கிறீங்க. இதெல்லாம் வந்து ஒரு குழந்தைய வந்து திட்டுறனாலையோ இல்லை அவனுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுறனாலையோ கவுன்சிலிங் கொண்டு போகிறதுனாலையோ கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. இது வந்து பிரெயினுக்கே உண்டு ஒரு கோர்ஸ். நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து அந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணும்போது, எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற அந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அதுதான் உண்மையை தவிர ஒரு குழந்தைகிட்ட டிசிப்ளின் கொண்டு வர வைக்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை ஒரு குழந்தைகிட்ட நம்ம நினச்ச மாதிரி ஒரு விஷயத்த பண்ண வைக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து எந்த விதமான அட்வைஸும் எடுப்படாது. அதே மாதிரி ரொம்ப நேரம் குழந்தைகிட்ட பேசுறதும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக்காக ப்ரூவான ஒரு மெத்தடாலஜியை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து குழந்தைகிட்ட வந்து நம்ம சேஞ்சஸை பார்க்க முடியும். ஸோ இந்த கிளாஸ் நம்ம சொசைட்டிக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரியான வகுப்புகள் கண்டிப்பா. எதுக்காகன்னு சொல்லுங்களேன். எல்லா குழந்தையுமே இந்த மாதிரி ஆக்டிவ்னஸா இருக்கிறது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தாங்க. ஏன்னா இனி வரக்கூடிய ஃபியூச்சர்ல குழந்தைங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு யாராலையும் ஃபேஸ் பண்ண முடியாது, எப்படி வரும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஆக்டிவ் அவங்களோட செல்ஃப் அவங்க பார்த்துக்கணும். ஸோ இது எந்த அளவுக்கு அமேசிங்காக உங்களை வந்து ஃபீல் பண்ண வச்சிருக்கு? எனக்கு என்னன்னா அவனோட ஒர்க்கே அவனை
செஞ்சுக்கிறான், அந்த விதத்துல ஒரு ஹாப்பி.